பிடியதன் ஒரு உமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வலமுறையிறை பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வலமுறையிறையே காமியத்தழுந்தி இளையாதே காலர்கை படிந்து மடியாதே ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே தூமெமை கனிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏமவர் புயந்த மயில் வீரா ஏரகத்தமர்ந்த பெருமாளே திரு ஏரகத்தமர்ந்த பெருமாளே ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே. இப்போ நம்ம சிவ உபதேசம் தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது இல்லைங்களா? அதனால தலைப்பு இன்றைய தலைப்பு சிவ உபதேசம் சொல்லி நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? உபதேசம்னு சொன்னாலே யாருக்கும் பிடிக்காது இல்லைங்களா? இப்ப யாருக்கெல்லாம் ஒருத்தர் கையில ஒரு அறிவுரை சொல்லுங்க, என்ன நீ இன்னும் பெரிய ஆளு, நான் என்ன நீங்க என்ன சொல்றது, நாங்க என்ன கேட்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சிவ உபதேசம் அது மாதிரி அந்த மாதிரி உபதேசம். ஆனா நம்ம பிள்ளைங்களே ஒரு உபதேசம் சொல்லுது பாருங்க. நம்ம பசங்க சொல்லுவாங்க, அம்மா இது இந்த மற்றவங்க சொன்னாதான் நம்மளுக்கு உபதேசம் கசக்கும். ஆனா நம்ம பிள்ளைங்க கூட சொல்றீங்களா, தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் சிறப்பு இல்லைங்களா? என் மண்ணுயிர் உலகில் பிறந்த எல்லா உயிருக்குமே தன்னுடைய குழந்தைங்க அறிவோடு இருக்கிறது சிறப்பு. அது மாதிரி நம்ம குழந்தைங்க அப்பா இந்த மாதிரி வீடு ஒண்ணு கட்டணும் வச்சுக்கோங்களேன். அவர் அப்பா இப்படி கட்டலாம்ப்பா, அப்படி கட்டலாம்ப்பான்னு நம்ம சொல்ல வச்சுங்களேன், அப்ப நம்ம அதை எடுத்துப்போம். பாத்தீங்களா, என் மகனுக்கு என்ன அறிவு பாருங்க, என் பிள்ளை என்னை விட சிறந்து விளங்குறான் அந்த மாதிரி. ஆனா உபதேசம் இப்ப நம்ம பிள்ளைங்களுக்கு எதனா ஒரு உபதேசம் சொன்னீங்கன்னா பிடிக்காது. யாருன்னா ஒருத்தர் அறிவுரை சொன்னாங்கன்னா, இவர் என்ன நம்மளுக்கு தெரியாததை சொல்லிடுறாரு, அது மாதிரி ஒரு ஒரு ஈகோன்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரி வரும். அது மாதிரி இது உபதேசம், சிவ உபதேசம். அப்பேற்பட்ட நம்ம உலகை ஆளும் சிவனே உபதேசம் சொல்லிட்டு உபதேசம் பண்ண. உபதேசம் என்ன? உப என்றால் சமீபம், இடம் என்றால் தேசம். முழுமையாக ஆசிரியரிடம் சரணாகதி, அப்படி உடலையும் ஆன்மாவையும் உள்ளத்தையும் ஒன்றா கொடுக்கிறது தான் உபதேசம். அதனால சனகர், சனந்தனர், சனாதனன், சனகாதி முனிவர்கள் 4 உபதேசம் பண்ணாரு சிவபெருமான் இல்லைங்களா? அவங்க நிறைய கற்றுட்டாங்க. நிறைய கற்றவர்களுக்கு ஒரே குழப்பம் வரும். ஒண்ணுமே படிக்காதவன் நல்லா பிளைண்டா நல்லா எழுதுவாங்க. ஆனா நல்லா படிச்சவங்களுக்கு ரொம்ப குழப்பம் வரும். அது மாதிரி இருக்கவங்க ரொம்ப நிறைய கார்த்திகை மாசம் எப்படி குழப்பனாங்களா, கார்த்திகை மாதம் அமாவாசை இரவு நடு கடலில திசை தெரியாத ஒரு படகு போனா என்ன மாதிரி ஒரு கப்பல் போச்சுன்னா என்ன ஒரு 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 சூழ்நிலைய மனக்கண் முன் கொண்டு வாங்க. அந்த மாதிரியான ஒரு குழப்பம் இந்த சனகாதி முனிவர்களுக்கு. அதன் பிறகு அதனால அவங்க கையெல்லாம் லாஸ் ஆனா கைலாசுக்கு தான் போகணும் இல்லைங்களா? அதனால அவர் கையில போறாங்க. போகும்போது அவர் சின்முத்திரைன்னா இதுதான் இல்லைங்களா? ஆணவம், கண்மம், மாயை இந்த 3ம் நீங்கிற இது ஆன்மா. இந்த ஆன்மா பதியாகிய இறைவனை அடைவதுதான்
சின்முத்திரை, பசுபதி பாசம், இதுதான் சைவ சித்தாந்த விளக்கம் இல்லைங்களா? அது மாதிரி அந்த மாதிரி இந்த மனிதனை வந்து ஒப்புவித்த குறிப்பிட்டு சொல்ற பாருங்க, இதுதான் ஆள்காட்டி விரல் இல்லைங்களா? இது வந்து நடுவிரல். இந்த நடுவிரல் வந்து பெருசாதான் இருக்கே கண்டி, ஆனா இது எதற்குமே உபயோகப்படாது. நமக்கு யாருமே உபயோகம் இல்லாத ஒரு ஆள நம்ம சொல்லணும்னா, ஆளு கூடவே வச்சுக்கினே சொல்லலாம். இவரு ரொம்ப நடுவிரல் மாதிரி சொல்லலாம் இல்லைங்களா? ஏன்னா அவரு உயர்ந்தவங்கன்னு சொல்றதா நெனைப்போம். ஆனா அவர் எதற்கும் உபயோகம் இல்லை என்பதை குறிப்பிடுவது இல்லைங்களா? இது இந்த விரல் வந்து ஒரு மோதிர விரல்னே இதுக்கு ஒண்ணு வச்சுக்கிட்டு, தங்கமா கொண்டா, வைரமா கொண்டா, முத்தா கொண்டான்னு இருக்கு. இதுக்கு மோதிர விரல்னு வச்சிருக்கோம் இல்லைங்களா? இது சுண்டு விரல். இந்த சுண்டு விரல் என்ன பண்ணோம், பெரிய இது வந்து சுண்டு, அதான் கல்லணை நம்மலாம் குள்ளன நம்பக்கூடாதுன்றாங்க பாரு. அது மாதிரி சின்ன விரலா இருந்தாலும் 6 அடி உள்ள அந்த இறைவன் நம்ப மன திருமண நாள் போது அந்த நி யாகத்த சுத்தி வரும் பாருங்க. அதனால இந்த சுண்டு விரலோட சுண்டு விரல ஆண் மகனும், பெண் மகளும் சுண்டு விரலை மாற்றி சுத்தி வருவாங்க. இப்ப 2 பேரும் கைய புடிச்சுக்கிட்டு சுத்தி வராங்க. அதனால அது வந்து அது 6 அடி உயரமுள்ள ஒரு அ ம அ ஒரு ஒரு மனிதனை சுட்டி இழுத்து வருவதனால் இது சுட்டு விரல். இதற்கு பேர். இந்த 3 விரலும் அதனால இந்த இது எப்படி வரும்னா, ஆணவம், கன்மம், மாயை. இந்த மாயை வந்து மாயை. இது 3ம் நீங்கினாதான் நம்ப இறைவனை இப்போ 5 விரல் இருக்குதுங்க. இந்த 4 இந்த பதி இல்லன்னா, இந்த கட்டை விரல் இல்லன்னா, இந்த 4 விரல் இருந்தா கூட, நாம ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு சின்ன ஒரு தட்ட கூட தூக்க முடியாது இல்லைங்களா? அதுதான் இறைவன். பதி. இறைவன் அவனன்றி அணுவும் அசையாது. இந்த அணுவும் அவர் தனித்தே இருப்பார். முருகன் பெருமான் வந்து தனித்து இருக்கிறார் பாருங்க. பதி வந்து தனித்தே இருக்கும். இந்த 4 ஒண்ணா சேர்ந்திருக்கும். இந்த நம்ம மனிதனோட இந்த 3ம் ஆணவம், கன்மம், மாயை என்ற இந்த 3ம் சேர்ந்தே இருக்கும். இது போய் நம்ப இந்த ஆன்மா வந்து இறைவனை அடைந்தால் ஞானம் கிடைக்கும். இல்லைங்களா? அது மாதிரிதான் இந்த சின்முத்திரையிலே அமர்ந்து இது எப்படி வரும்னா, ஆணவம் முதல்ல வரும், கன்மம் 2வது, மாயை. ஆன்மாவுடைய உடனே கூடவே பிறக்கிறது ஆணவம். ஆணவம், கன்மம், மாயை. ஆனா போகும்போது எப்படி போகும்னா, மாயை, கன்மம், ஆணவம் போகும். இப்படிதான் வரும் வழி போகும். எப்படின்னா, ஒரு ஆடவன் ஒரு ஷர்ட் போடுறான்னு வச்சுக்கோங்க. உள்ள வந்து பனியன் போட்டு, அதன் பிறகு ஷர்ட் போட்டு, அதுக்கப்புறம் கோட் போடுவான். இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் போட்டது எது? பனியன். ஆனா கழட்டும்போது எப்படி பண்றாங்க? முதல்ல கோட்ட கழட்டு, அதன் பிறகு ஷர்ட்ட கழட்டி, அதுக்கப்புறமா பனியன கழட்டுறாங்க. அது மாதிரி தான் வரும்போது இப்படி வரும். இல்ல நான் முதல்ல போட்டது பனியன் தான் சொல்லி, முதல்ல பனியன ரிமூவ் பண்ண முடியாது. அது மாதிரி தாங்க. இந்த வரும்போது இப்படி வரும், போகும்போது இப்படி போகும். இதை உணர்த்துவதுதான் சின்முத்திரை. இது மாரி தான் அவருக்கு ஞான எல்லா சுவாமிகளும் இந்த ஐயப்பன் அப்படிதான் உட்கார்ந்திருப்பாரு. தட்சிணாமூர்த்தி அப்படிதான் உட்கார்ந்திருப்பான். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறையாறு அங்கமுதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கப்பாலாய் அல்லாம அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்றாங்க இல்லைங்களா? அது மாதிரிதான் கல்லாலியின் மடம் கீழே உட்கார்ந்து அருள் புரிந்து கொண்டு இருக்கிறாரு கைலாயத்துல. இந்த நிலையில இருக்கும்போது அவங்க வந்து சூரனை அழிக்கிறதற்காக சிவபெருமானை வணங்குனாங்க. அவர் வந்து நின்னையே நிகர்க்கன்ற மாதிரி முருகப்பெருமான் அவதரித்தார். செம்மான் மகளை திருடும் திருமன் பெம்மான் முருகன் பிறவானிரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருளொன்றும் அறிந்திலனே. சொல்லற சும்மா இருன்னு சொல்லிட்டு எவருக்கு உபதேசம் பண்ணாருங்க? அருணகிரிநாதருக்கு. அது மாதிரி சிவ உபதேசம். இந்த மாதிரி கைலையின் கண்ணு சிவபெருமான் அமர்ந்த கோலத்துல உட்கார்ந்துருக்காங்க. இவங்களும் வராங்க. இந்த சனகாதி முனிவர்களும் தட்சிணாமூர்த்தி பார்க்கறதுக்கு, தன்னுடைய மனக்கலக்கத்தை தீர்க்கறதுக்கு வராங்க. அது மாதிரி தேவாதி தேவர்களும் எல்லாரும் சிவனை பார்க்கறதுக்கு வராங்க. அப்படி வருகும்போது அப்போ வந்து பிரம்மாவும் வராரு. அப்புறம் விநாயகரை கும்பிட்டாங்க. முருகபெருமான் இருந்தாரு.
இந்த பிரம்மா வந்தாருங்களே, இந்த முருகன் வந்து குட்டி குழந்தை தானே, இவரை என்னத்துக்கு நம்ம வணங்கணும் சொல்லிட்டு கொஞ்சம் ஆணவம் மிகுதினாலே, நான் வித்யா கர்வம் இருக்குங்களா, படிப்புன்னா கொஞ்சம் ஜாஸ்தி கர்வம் இருக்குங்களா, அவருக்கு வந்து அதனால அவரை வணங்காம அவர் பாட்டுக்கு கிளம்பினார். போயிடுறார். போயிட்டும் சரி பார்த்துட்டு அமைதியா அவரை சிவ தரிசனம் முடிஞ்ச பிறகு திரும்பி வரும்போதும் இவரை கவனிக்காம வரார். அது கூடி அப்ப வந்துதான் வீரபாகுவ கூப்பிட்டு சுவாமி முருகப்பெருமான் வீரபாகுவ கூப்பிட்டு, அப்பா வீரபாகு, அவரை அந்த பிரம்மா கண்டும் காணாம போறாரு, அவரை கொஞ்சம் கூப்பிடுங்கன்னு சொல்றாரு. கூப்பிடுங்க. இந்த வீரபாகு போறார். போயிட்டு என்ன சொல்றா பாருங்க, ஓய் 4 முகம் உன்னை கூப்பிடுது 6 முகம்ன்றாங்க. சிம்பாலிக்கா சொல்றாருங்க. அப்படி சொன்ன உடனே அவரு ஆஹா கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு சரி வந்தார். வந்த உடனே முருகப்பெருமான் கேட்கிறார், என்னப்பா என்னப்பா நீங்க பார்த்தும் பார்க்காமயே போறீங்க? இல்லப்பா கொஞ்சம் கவனிக்கல. கவனிக்கலேன்னு எப்படி சொல்றீங்க? கவனிக்க எல்லாருக்கும் ஒரு முகம் இருக்குது. நம்பலாம் கூட என்ன சொல்லுவாங்க, யாருன்னா கடன்காரன் வந்தோம்னா அவங்க பார்க்காம போறதுக்கு சைடா பார்த்துட்டு, பார்த்தும் பார்க்காம போலாம். ஆனா இவருக்கு 4 திசையிலயும் 4 முகம் வச்சிருக்காங்க. அது 8 கண்கள் இருக்கு. இதுல பார்க்கலன்னு சொன்னா எப்படி? அதனால சரி பரவால்ல, அது போகட்டும். அதனால அவரு என்ன சொன்னாரு, இவரை மாற்ற வேண்டும். சரி, இவரை வந்து ஒரு ஆணவத்தோடு இருக்கிறத இவரை அந்த ஏன்னா இவர் படைக்கும் ஆன்மாக்கள்லாம் இதே மாதிரிதான ஆணவத்தோடு அப்படி இருப்பாங்க. அதனால இவரை கொஞ்சம் தட்டி வைக்கட்டும் சொல்லிட்டு அவர் கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே, அப்ப நீ யாரு? நான் பிரம்மா, நான் பிரம்மான்னு சொல்றாரு. அப்போ வந்து நான் அடிமை, எல்லோருக்கும் ஆண்டவன் அடிமை இல்லைங்களா, அதனால இவரு நான் பிரம்மானார். அப்புறம் வந்து இது வந்து என்ன தொழில் செய்றீங்க? என்ன தொழில்னா, படைக்கும் தொழிலை நான் செய்யறேன். சரி, எதை கொண்டு செய்றீங்க? எதை கொண்டுன்னா தங்களின் திருவருளை கொண்டும் செய்யணும். அவர் வந்து நான் வேதங்களை கொண்டு படைக்கும் தொழிலை செய்யறேன்னு சொல்லிட்டார். அதனால அப்படியா சரி, வேதங்கள் எத்தனை? வேதங்கள் எத்தனைன்னா வேதங்கள் 4. அப்படியா, வேதங்கள் எல்லாம் தெரியுமா? ஓ தெரியுமே. இந்த போல ஒரு சாதாரணமா பாத்தீங்கன்னா, ஒரு ஆசிரியருக்கு ஒரு மாணவன் இருக்கிறான். ஒரு மாணவன் பரீட்சை எழுதுறான்னு வச்சுக்கோங்க. பரீட்சை எழுதணும்னா எதை துணை கொண்டு நீ பரீட்சை எழுதுறப்பான்னா, பேனாவின் துணை கொண்டு பரீட்சை எழுதுறான்னா அது நகைப்பதற்கு உரியது இல்லைங்களா? தன்னுடைய அறிவை கொண்டு நம்ம பரீட்சை எழுதணும். அறிவு இருந்தா தானே, நம்ம மண்டையில சரக்கு இருந்தா தானே நம்ம பேனால எழுத்து வரும் இல்லைங்களா? அது மாதிரி இவர் சொன்னார். அதனால வேதங்களை கொண்டு வேதத்து தலைவன்னா நான் தான். யார் என்றால் நான் தான், வேதத்தின் தலைவனே நான் தான். வேதம் எத்தனை? 4. சரிட்டு அப்படியா, வேதத்தை சொல்லுங்க பார்க்கலாம், வேதங்களை சொல்லுங்க பார்க்கலாம். இவர் ஆரம்பிச்சார். சிவபெருமான பாடம் கற்றுக்கிறது சிவபெருமானிடம் தான் கற்றார். அதுக்கப்புறம் அவர் ஓம்னு ஆரம்பிச்சார். கொஞ்சம் நிறுத்துங்க. இந்த ஓம் என்பதற்கு பொருள் சொல்லுங்க. அடாடா, இந்த சிவபெருமானிடம் பாடம் கத்துக்கும் போது இந்த ஓம் என்ற மந்திர அந்த அதை மட்டும் நம்ம உச்சிட்டோம். அதனால என்ன பண்ற சொல்லிட்டு தெரியாது. இல்லப்பா, மற்ற எல்லாத்துக்கும் நானு பதில் சொல்றேன், ஆனா இதுக்கு மட்டும் தெரியல. அப்படியா சரின்னு ஓங்கி ஒரு குட்டு குட்டுறாரு. குட்டிட்டு அவர் என்ன பண்றாரு, அது குட்டினாக்கா என்ன பாருங்க, 4 தலையிலையும் குட்டினாக்கா என்ன ஆகுது, குட்டிட்டு குட்டுறாரு. அதன் பிறகு இவர் போயிட்டு வீரபாகு வழிச்சு கந்தகிரியில போட்டு சிறையில அமைச்சு விட்டார். அது கைலை பக்கத்திலே கந்தகிரி. அங்க வந்து அந்த சிறைச்சாலையில குட்டு போட்டு அனுப்பிச்சு விட்டுறாரு. அனுப்பிச்சு விட்டுட்டோடனே இவரே படைக்கும் தொழிலை யார் இப்ப அவர் படைக்கும் தொழிலை செய்யலன்னா, படைத்தல் தொழில் இருந்தா தானே காத்தல், ஒடுக்கல், மறைத்தல், அழித்தல் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா? ஜனனம் இருந்தால் மரணம் இருக்கும் இல்லைங்களா? எல்லாத்தையுமே இவரே முத்தொழிலும் முருகனே பாக்குறார். இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே வந்து கைலாயத்திலேயே வேலை இல்லா திண்டாட்டம் வந்துருச்சு. பெருமாளும் இவரும்
பெருமாளை எல்லாருமே வந்து பெருமாள் வந்து சொல்றாரு, அப்பா படைக்கும் தொழில வந்து முருகனே எடுத்துக்கிறாரு. காத்தல் முத்தொழிலும் முருகனே செய்வதால் இங்க கைலாயத்துல வேலை இல்ல திண்டாட்டம். அப்படியா? சரி, சரி. இப்ப என்ன செய்யணும் நானுன்னாரு சிவபெருமான். இல்ல முருகன் பிரம்மாவ கொஞ்சம் விடுதலை பண்ணி அனுப்ப சொல்லுங்க. சரி, ஓகே சொல்லிட்டு, நந்தியம் பெருமான கூப்ட்டு, அவர் வந்து, அப்பா நான் தான் சொன்னேன். சொல்லிட்டு, உங்க அப்பா சொன்னாருன்னு பிரம்மாவ விடுதலை பண்ணி அனுப்ப சொல்லுப்பான்னு. அப்படியான்னு சொல்லிட்டு நந்தியம் பெருமான் அங்கேருந்து இவர் வரார். வந்த உடனே அப்பா அப்பா சொன்னாரு, இவர வந்து கொஞ்சம் விடுதலை பண்ணி விட சொன்னாருப்பா. அப்பா சொன்னாருன்னா. அப்படியா? அப்பா இல்லப்பா, இல்ல இல்லப்பா, இல்ல நந்தியம் பெருமானே. இவருக்கு வந்து ஓம் என்ற பொருளுக்கே, ஒரு எழுத்துக்கே வந்து பொருள் தெரியல. அதனால இவர எப்படி வந்து நம்ப இவரு மூலியமா படைக்கும் குழந்தைங்களுக்கும் இது மாரி இதுதானே வரும். அதனால அதனால அவருக்கு வந்து அவர விடுதலை செய்ய முடியாதுன்னு அதுக்கு சொன்னாராம், விடுதலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதன் பிறகு நந்தியம்பரான் சொன்னாராம், அவருக்கு ஓம் என்ற பொருளுக்கா அர்த்தம் தெரியலையா போயிடுச்சுன்னு சொன்னாராம். ஓ! அப்பன்னா உங்களுக்கு தெரியுமா? அடுத்த சிலை காரியா தான் இருக்குன்னா. அங்கே புடிச்ச ஓட்டம் சிவபெருமானாண்ட வந்து விழுந்தாருங்களாம். அப்ப வந்த உடனே சிவபெருமான் சொன்னா, "என்ன நந்தியம்பெருமான் இந்த மாரி மூச்சு வாங்கிக்கின்னு ஓடியாரே என்ன விஷயம்?" இல்லப்பா நான் சொன்னேன். அவரு முடியாது. நான் மேல் மிஞ்சி கொண்டு அந்த ஓம் என்ற எழுத்துக்கு பொருள் அவருக்கு பொருள் தெரியலையான்னு கேட்டேன். பக்கத்து சிலை தான் காலியா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அங்க புடிச்ச ஓட்டம் இங்க வந்து நின்னுட்டேன்ப்பா. ஐய்யய்யோ! அப்படியா? சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, சிவபெருமான் எல்லாரையும் கூட்டிட்டு, இந்த தேவாதி தேவர்கள் எல்லாரும் கூட்டிட்டு அவருக்கு வரார். அந்த முருகப்பெருமான பார்க்கறதுக்கு வரார். மகன் வந்து கீழ வராரு. சிவன், பார்வதி, பூதகணங்கள் எல்லாரையும் கொண்டு வர அவர் மலை மேல இருக்காரு. கீழ அடிவாரத்துல சுவாமி வராரு. மலை மேல இருந்து அப்பா வந்துட்டாரு சொல்லிட்டு கீழ இறங்கி ஓடி வந்து அவரு மேல உட்காந்துக்கிறார். அப்படியே வாரி அணைச்சுக்கிறாராம். யாரு? சுவாமி வாரி அணைச்சுக்கிறாராம். ஐயோ! குழந்தை வந்துச்சுன்னு. இப்பவாது நம்ம வீட்ல என்ன நடக்குதுங்க? இப்ப இந்த காலத்துல நம்ம அப்பா வராருன்னு வச்சுக்கோங்களேன், வயசாயிட்டு இருக்கும். இந்த புள்ள சம்பாதிக்குது இப்போ. அப்பா வரத இன்னும் கால் மேல கால் போட்டுட்டு உட்காருங்க. இல்லைங்களா? எழுந்து கூட வராதுங்க. எழுந்து மதிக்கவும் மதிக்கா. அது மாரி இன்றைய நிலைமை இருக்கு. அந்த நாள்ல முருகப்பெருமான் சுவாமி கீழ வரேன்னவுடனே, அவர் வந்து ஓடி வந்து அவர் இது அணைச்சுக்கினாராம். அப்படியே தூக்கி சுவாமி வச்சு அணைச்சு வச்சுக்கிட்டாராம். அதான் மக்கள் மெய்த்தீர்ந்தல் உடலுக்கு இன்பம் மற்றும் சொற்கேட்டல் செவிக்கு இன்பம் இல்லைங்களா? அவர் மக்கள் மெய் தீர்ந்தது பாருங்க. அந்த குழந்தைங்க நம்ம பேரன் பேத்திங்க மேல தூக்கி வச்சு அது கால்ல ஒதிக்கும் போது நமக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும். அந்த நம்மளுடைய மக்கள் மெய் தீண்டல் உடலுக்கு இன்பம் மற்றும் சொல் கேட்டல். அந்த குழந்தை மழலை சொல்லு. குழலினிது யாழினிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதோர் இல்லைங்களா? அது மாதிரி அந்த மழலை சொல்ல கேட்கறதுக்கு அது ஒண்ணு. அப்ப வந்து மேல வந்து உக்காந்து அவர் சொல்றாராம், மேல மேல வந்து உட்காந்து, "ப்பா நீ என்னப்பா பண்ணீங்க?" "இல்லப்பா அவரை வந்து சிறை விட்டுடுப்பா. உனக்கு அவரை வந்து இல்ல அவரை வந்து பிரம்மாவ கொஞ்சம் சிறையில இருந்து விடுவிச்சுடு." இல்லப்பா, ஆ நீங்களே வந்துட்டீங்க. இனிமேல் அவர சிறையில வச்சிருக்க முடியுமா? கண்டிப்பா விட்டுடுறேன்ப்பா. நீங்களே வந்திருக்கீங்கன்னு. அப்படியா சொல்லி சிறை எப்பா வீரபாகு அவர கூட்டிட்டு வாங்கன்னாங்களா. அவர் வந்து நின்றாரு. நின்னுட்ட உடனே அவர கேட்கிறாரு சிவபெருமான். "அப்பா என்னப்பா முருகன் உன்னை வந்து சிறைவாசமா?" அப்போ வந்து அந்த நை சிறை கூடத்துல இருந்துட்டு அவருக்கு தெளிவு கிடைச்சிருச்சு. இல்லைங்க அது தவக்கூடம்ன்றாராம். பிரம்மா தவக்கூடம் சிறைவாசமான்னா முருகன் என்ன சிறைவாசம் வச்சுட்டானா? இல்ல, இல்ல. அது வந்து தவக்கூடம் எனக்கு நானும். முருகன் உன்னை உதைத்தானாமே! இல்ல அது திருவடி தீட்சை. எப்படி வந்துருச்சு பாருங்க. ஞானம் அடிச்சு அடி உதவுற மாரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க நம்மள. உதைத்தானாமே! இல்ல அது திருவடி தீட்சை. முருகன் உன்னை குட்டினானாமே! அது ஸ்பரிஷ தீட்சைன்னாராம். நான் வந்து உங்கள உங்களுடைய அடிமை சுவாமி. இத முதல்லயே சொல்லியிருந்தா இத்தன பிரச்சனையும் வந்திருக்காது. இல்லைங்களா? உனக்கு வந்து அர்த்தம் தெரியும். அப்ப அது முடிவாயிடுது.
அதன் பிறகு அவங்க அப்போ வந்து அதன் பிறகுதான் முருகப்பெருமான் கையில கேட்கிறாராம் சிவபெருமான், அப்பா அவருக்கு சொன்னீங்க, உனக்கு தெரியுமாப்பா ஓம் என்ற பிரணவ மந்திரம்? ஏன்பா எனக்கு தெரியாது? எனக்கு தெரியாமலையா? ஒரு விவசாயின்னா அந்த விவசாயில உழுது பயிர் வைக்கிறது களை எடுக்கிறது எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு மெக்கானிக் ஷாப் இருந்தோம்னா அந்த மெக்கானிக் ஷாப்ல என்னென்ன வேலையோ எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம இல்ல நம்ம ஒண்ணுமே தெரியலன்னு வச்சுக்கோ, ஒரு மெக்கானிக் ஷாப்ல ஒரு முதலாளியே உட்காந்துன்னு வச்சுங்க, ஸ்க்ரூ போயிடுச்சு நெட்டு போயிடுச்சு ஸ்க்ரூ போயிடுச்சுன்னு நம்மள போண்டி ஆக்கிடுவாங்க. அதனால ஒரு தொழிலை செய்யும் போது அந்த தொழிலினுடைய எல்லா நுட்பங்களும் தெரிந்திருந்தால்தான் நமக்கு அது நல்லது சொல்லிட்டு அதனால எனக்கு தெரியும்பா. அப்ப வந்து அதனால அவரு எனக்கு தெரியும். அப்ப வந்து எனக்கும் கொஞ்சம் சொல்லுப்பா. அப்ப சொல்லுப்பா, சொல்லுப்பா நம்ம. சொல்றேன். இல்லப்பா சொல்லலாம்ப்பா. எப்படின்னா, நீங்க வந்து ம் தாழ்ந்து இருக்கணும். அடியேன் வந்து உயர்ந்து இருக்கணும்னு. அப்படிதான் அந்த பாவத்துல தான் எப்பவுமே குரு நம்ப சொல்ல வந்து உபதேசம் சொல்றவங்க மேல இருக்கணும். கீழ இருக்கணும். இப்ப அந்த நாள்லக்குள்ள டீச்சர்ஸுங்க சேர்ல உட்கார்ந்திருப்பாங்க இல்லைங்களா? ஸ்டூடண்ட்ஸுங்க கீழ உட்கார்ந்திருப்பாங்க. இப்ப வந்து ஸ்டூடண்ட்ஸ் சேர்ல உட்கார்ந்திருக்காங்க. ஆசிரியர் நின்னுண்டு பாடம் சொல்றாங்க. இல்லைங்களா? அதனால சுவாமி மலை தத்துவம் வந்து உபதேசம். உபதேசம் பண்ணுப்பா. உபதேசம்னா உபதேசம் சொன்னேன் இல்லைங்களா? அந்த உபதேசம் சொல்லுப்பா. உபதேசம்னா ரகசியம். அதனால சிவகாமி அம்மைக்கே, அம்பாளுக்கே நீங்க ஜெகஜனனி அவளுக்கு நீங்க உபதேசம் பண்ணும் போதே ரகசியமாக தானே சொன்னீங்க. புத்தவளே புவனம் 14னையும் பூத்தவண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை என்று மற்றோர் தெய்வம் வந்திப்பதேனா அபிராமிப்பட்ட பாடுறாரு இல்லைங்களா? அது மாதிரி அப்பேற்பட்ட உமாதேவிக்கே உபதேசத்தை நீங்க ரகசியமாக தானே சொன்னீங்க. இப்ப வந்து இப்ப எல்லோரும் முன்னிலையும் கேக்குறீங்களா? வாங்க சிவ ரகசியம் வந்து சொல்றேன் உபதேசம். அதுதான் சுவாமி மலை சந்நிதி இல்லைங்களா? அப்போ வந்து அவரு மேல அப்புறமா மலை அவர் தான் அஜானுபாவா இருக்காரு இல்லைங்களா? கழுது வலது பக்கம் உட்கார்ந்து செவியில கேட்கிறார். உபதேசம் சொல்றார். ஓம் என்ற எழுத்து மந்திரம் ஒரு புது புது ஆற்றலை உண்டாக்குது. புது புது ஆற்றலை உண்டாக்கும் இந்த ஓம். அகாரம் உகாரம் மகாரம். சிருஷ்டி ரட்சிக்கிறது சம்ஹாரம். 3 சேர்ந்தான். வெண்ணெய் வந்து சிவபெருமான் வெண்ணெய். நெய் என்பது முருகன் இல்லைங்களா? கட்டி தங்கம் சிவன். அணிகலன் முருகன் இல்லைங்களா? அது மாதிரிதான் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. எல்லாம் அகார உகார மகாரத்துலதான் எந்த ஒரு பெரிய காவியங்கள்லாம் ஆரம்பிக்கும் இல்லைங்களா? வள்ளுவர் எழுதினாரு. நக்கீரன் வந்து உலகம் உவப்பன் என்று ஆரம்பிக்கிறாரு. சேக்கிழார் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மணி வேணியன் அழகின் சோதியன் அம்பலத்தாடுவ உலகெல்லாம். திருமுருகாற்றுப்படையும் உலகம் காசியப்ப திருமுருகாற்றுப்படையும் கம்பராமாய உலகம் உவப்பன்னு ஆரம்பிக்குது. கம்பராமாயணம் உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெற்றலும் நீக்கலும் அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. அது மாதிரி எல்லாமே முத்தை தருபத்தி இது விடுங்க. சுவாமிக்கு இந்த திருப்புகழும் மானா சேர்ந்து முத்தை தருபத்தி திருநகை அத்தி கீரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என போதும் மூளைதான் ஆரம்பிக்குது இல்லைங்களா? அது மாதிரி விஷ்ணுவுடைய பாஞ்ச சன்னியம் அது வந்து ஓம் என்ற வடிவில் அமைந்திருக்குது. யானையின் காது ஓம் என்ற வடிவில் அமைந்திருக்குது. அதனால நம்முடைய காதானது ஓ போட்டு மா போட்டு அமைஞ்சிருச்சு. இம்முதான் அந்த காதணி விழா என்பது. முதல் எல்லோருக்கும் விழா என்பது காதணி விழா தான். காது குத்தணும். அப்புறம் மயிலின் வடிவு. அது மாதிரி மூச்சு பயிற்சி. அந்த ஓம்னா அந்த ஒரு வார்த்தை அதை எப்படி பிரயோகிக்கன்னா ஓம் முதல்ல கொஞ்சம் ஓம் சொல்லிட்டு அது கொஞ்சம் ஜாஸ்தியா பேசணும். ஓ இம் கொஞ்சம் கம்மியாவும் இதுக்கு ஓ கொஞ்சம் கம்மி. அப்புறம் இம் வந்து கொஞ்சம் நீட்டித்து சொல்லணும் இல்லைங்களா?
அது மாதிரி ஓம் என்பது பீஜ மந்திரம். அந்த பீஜ மந்திரம் இப்ப பூ கட்டுற பிறகு எல்லாமே ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாயா, ஓம் சரவண பவா, எல்லாமே ஓம் என்று தொடக்கத்துல தான் பிறக்குது இல்லைங்களா? அந்த ஓம் என்பது இப்ப எப்படி பூ கட்டுறோம் பாருங்களா, இப்பெல்லாம் நூல்ல கட்டுறாங்க, அப்பெல்லாம் நார்ல தானே கட்டுவாங்க. அந்த நாரை கொஞ்சம் தண்ணியில நனைச்சு கட்டினாதான் அது இலகுவா இருக்கும். அது போலதான் இது பீஜ மந்திரம் என்பது ஓம். அந்த ஓம் வந்து உட்காந்து அது 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 மாதிரி வலுவாக இருக்குது பாருங்க. ஒரு ஏதுவாக இருக்குது, பூ கட்டுறதற்கு ஒரு ஏதுவாக. அது எல்லா மந்திரங்களும் சொல்லுவதற்கு ஏதுவாக இருப்பது ஃபர்ஸ்ட் முதல் ஓம் தான் என்று ஆரம்பிக்கிறோம். அது மாதிரி இவருக்கு உபதேசம் பண்ணணும். அப்ப உபதேசம் பண்ணிட்ட உடனே அவரு சுவாமி சொல்றாரா, இந்த கழுத்துலயும் இந்த இந்த பக்கம் வலதுபுறம் சுவாமி, இடதுபுறம் அம்பாள். அதனால இடது பக்கமும் உட்காந்து இந்த பக்கமும் சொல்லுப்பா சொல்றாரு. ஏன்னா ஈன்ற பொழுதும் பெரிதும் உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் இல்லைங்களா? ஈன்ற பொழுதுதான் பெரிதும் நம்ம உவக்குறோம், அதை விட நம்ம மகன் சான்றோன் என கேட்ட தாய் இந்த மாதிரி. அதனால நான் கேட்டு மகிழ்ந்துட்டேன். ஏன்னா நம்ம குழந்தை பேச்சு இல்லைங்களா? அத வந்து தன்னுடைய தாயும் கேட்கட்டும்பா, இந்த செவியிலே இடதுபுற செவியிலையும் சொல்லணும். சிவனார் மண்ணங்குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகசை குருநாதா, சிவகாம சுந்தரி தன் வரபால கந்தனின் செயலே விரும்பி உளம் நினையாமல் அவமாயை கொண்டு விருதாவா அலைந்துழலும் அடியேனை அஞ்சலென வரவேணும், அறிவாக்கமும் பெருக இடரானதும் தொலைய அருள்ஞான இன்பம் அது புரிவாயே, நவநீதமும் திருடி உரலோடும் ஒன்றும் கரி ரகுராமர் சிந்தை மகிழ் மறுபோனே, நவலோகமும் கை தொழ நிசதேவலங்கிருத நலமான விஞ்சி கொரு விலை கோவே, தேவியான யங்குரமின் மணவாலா சம்பிரமுரு விரல் வீர மிஞ்சு கதிர் வடிவேலா, மறுவேல் சௌந்தரிய ஜகமேல் மெய் கண்ட விரல் பெருமாளேன, சிவனார் மனம் குளிர இரு செவி மீதிலும் பகர்சை குருநாதா. அது மாதிரிதான் இவருக்குதான் சுவாமி மலையில தான் 3 பேருக்கு தானே போய் அவர் உபதேசம் பண்றார். சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணாங்களா. அதன் பிறகு அகத்திய முனிவர் ஓடியாராம். அப்பா அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரன் கையில ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா மாதிரி அவரு பெரிய ஆளு. அவர் சிவனுக்கு போய் அவருக்கு போய் உபதேசம் பண்ணேன். நான் ஒன்னும் தெரியாதவா. யாரு? அகத்திய முனிவர் சொல்றாரு, ஒன்னும் தெரியாதவன் நானு, எனக்கு உபதேசம் பண்ணுப்பான்னு சொல்றாராம். அப்புறம் அவருக்கும் அகத்தீஸ்வருக்கும் அகத்தியருக்கும் அவரும் அப்ப வந்து அகத்தியர்னா ஒரு உபதேசம் பண்ணணும். சரவண பொய்கள் நீராடி விட்டு வந்து ஒரு முறை வந்து வர சொன்னாரு, வந்து உபதேசம் பண்ணாங்க. அது மாதிரி அருணகிரிநாதருக்கும் உபதேசம் பண்ணாரு. அவர் செய்த தவம் அந்த வந்து 12 காலம் தவமா இருந்தார் பாருங்க. அதெல்லாம் அவர் அஷ்டமா சித்தியோடு இருந்தார் பாருங்க. அதனால அந்த அருணகிரிநாதருக்கும் பண்ணாரு, அகத்தியருக்கும் பண்ணாரு. சிவ உபதேசம் இவருக்கு தான் பண்ணாருங்க. அதனால சுவாமிநாதன். இந்த சுவாமி வந்து உபதேசம் பண்ணிட்டு இப்படி வராரு பாத்தீங்களா, அப்படியே அணைச்சி அப்ப உபதேசம் பண்ணி கேட்டோன்னு, சுவாமி நீதான்ப்பா சுவாமிநாதன், நான் சுவாமி இல்லை, நான் சுவாமிநாதன் சுவாமி, சுவாமிநாதன் சுவாமி. யார் கொடுத்தது? இறைவன் சிவபெருமானே முருகப்பெருமானுக்கு கொடுத்தார் சுவாமிநாத சுவாமின்னு. ஆனா சுவாமிநாதன் வந்து முருகப்பெருமானுக்கு கொடுத்த, சிவபெருமான் கொடுத்த பெயரு. குருமலை, குருநாதன், குருமூர்த்தி, குரு உயர்ந்த சாணத்தில் இருப்பவர். நமக்கு நல்ல குரு, பெண்களும் ஆண்களும் அப்ப நம்ம நல்ல குரு கிடைக்கலையேன்னாக்கா நம்ம முருகப்பெருமானையே குருவா நினைச்சு நாம ஒரு உபதேசம் வந்து, உபதேசம் என்பது எல்லோருக்கும் முக்கியமானது. ஏன்னா ஒரு லெட்டர்ல வந்து எல்லாம் எழுதுறோம் பாத்தீங்களா,
அது எழுதிடுறோம். அதுக்கு விலாசம் போட்டாதான் அது உரியவரிடம் போய் சேரும். அது போலதான் உபதேசம் என்பது. அந்த ஒவ்வொருவரும் உபதேசம் வாங்கிட்டு தான் ஒரு மந்திரத்தை சொல்லணும். அந்த உபதேசத்தை நாம முருகப்பெருமான், ஏன்னா சிவபெருமானுக்கே சொன்னதுனால அவருதான் குரு. அவரையே குருவா வச்சுக்கிட்டு நீங்க என்ன நாமம் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த நாமத்தை சொல்லி நம்ம அந்த உபதேசத்தை நம்ம நினைக்கிற மந்திரத்தை சொல்லலாம். அதுதான் அது. இந்த ஒரு நிறைய எழுதிக்கிறோம். விலாசம் இருந்தா தானே அது உரிய இடத்துல போய் சேரும். அது மாதிரிதான் விலாசம் இல்லாத கடிதம் போய் சேர்வதற்கு கிடையாது, இடம் இல்லைங்களா? அது போல விலாசம் தான் உபதேசம். அப்ப எவ்வளவு முக்கியன்றத பாத்துக்கோங்க. அந்த விலாசம் தான் அது போலதான் இந்த ஆன்மாவுக்கும் விலாசம் உபதேசம். தபால் பெட்டியோ இந்த உலகத்திலேயே அழலாம். பிறப்பற்ற வாழ்க்கை உபதேசம் பெற்று நாம ஒண்ணு அடைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிறப்பற்ற வாழ்க்கையை நாம அடையவும் முடியும் இல்லைங்களா? அது மாதிரி இவருக்கு தகப்பன் சாமின்னு பேரு. எப்பவுமே தகப்பன் சாமி தகப்பன் சாமி பையனை விட அப்பாவை விட மிஞ்சி பேசுனாக்கா தகப்பன் சுவாமின்னு சொல்ல, அவருக்கு தகப்பன் சாமி என்பது பேரும். அப்புறம் ஆ என்பது கடவுள், ஊ என்பது பராசக்தி, மா என்பது ஆன்மா. இதுதான் ஓம். இது அதுல யார் சொல்றார்? இது யார் நம்ம சொல்லலே, இவரே சொல்றார். அருணகிரிநாதர் சொல்றார். ஓம் என்றதற்கு பொருள் அருணகிரிநாதர் எந்த பாட்டு? அபகார நிந்தை பட்டுழலாதே, அறியாத வஞ்சரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாலே உனை நான் இணைந்த அருட்பெருவேனோ, இவமாமுகன்றனு கிளையோனே, இமவான் மடந்தை உத்தமி பாலா, ஜபமாலை தந்த ஷர்குருநாதா, திராவியங்குடி பெருமாளேன்னு சொல்றார். ஜபமாலை தந்த சர்க்குருநாதா. அவருக்கு என்ன ஒரு கஷேத்திரத்திலையும் ஒன்னொன்னு அவருக்கு கொடுக்குறாரு சுவாமி. இப்ப சுவாமி மலையில ஞானத்தை கொடுத்தாரு, இந்த பழனி மலையில ஜபமாலை தந்த சர்க்குருநாத உபதேச மந்திர பொருளாலே உனை நான் நினைந்து அருட்பெறுவேனோ. உனை என்றால் கடவுள், நான் என்றால் ஆன்மா, அருட்சக்தி. நினைந்த அருட்பெறுவேன் என்பது அருட்சக்தி. இதுல சொல்றாரு பாருங்க, ஓம் என்பதற்கு அர்த்தம். இப்ப தேவாரம் இருக்கு பாருங்களா, தேவாரத்துல 1826 பாடல்கள் தேவாரம்